எப்பவும் கலகலப்பா இருப்ப, இன்னைக்கு என்ன மூட் அவுட்டா? என்னடா என் மேல கோவமா? கோவப்படாதடா. நீ கோவப்பட்டா நீ மனசு தாங்காது. ப்ளீஸ்டா, ஐ லவ் யூடா செல்லம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு வேணும்டா. ஏய், ஒன்று சொல்லவா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், 10 பிள்ளைங்க பெற்றுக்கணும். உனக்கு ஓகேனா? எனக்கும் ஓகே. பேசுடா, என் செல்லம்ல. என்னாச்சு பிரியா? என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் கிளம்புறேன்டா. பாய். பிரியா, இவங்க ஒன்றும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே ரூம்மேட்ஸ் தான். என்ன ஆச்சரியமா இருக்கா? உனக்கு என்ன ஆச்சரியம்? எங்களுக்கு தெரிஞ்சே நாங்க 3 பேரு, தெரியாம எத்தனை பேரோ. டேய், நீ வேற ஒருத்தனே நினைச்சு உயிரை விட்ட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல ஒருத்தன், காலேஜ் லைஃப்ல ஒருத்தன், வேலைக்கு போற இடத்துல ஒருத்தன், பல பேரோட பழக வேண்டியது. அப்புறம் அம்மா அப்பா சொன்ன பையனை கட்டிக்க வேண்டியது. அப்புறமா ஒரு ஒழுங்கா இருக்காங்களா? கள்ள காதல் அது இதுன்னு பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. என்னங்கடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஆமாடா, ஸ்கூல் லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல, ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட 1000 பேர் கூட சுத்துவேன். அத கேட்க நீங்க யாருடா? என்ன கேள்வி கேக்குறீங்களே? உங்க 3 பேர்ல எவனாவது ஒருத்தன் என்ன தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் பேசல, பழகலன்னு சொல்ல முடியுமா? என்னங்கடா பேச்சே காணோம்? ஏன் நிறைய பேர் இருக்காங்களா? நாங்க பேசாம இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாம் பேசுவீங்க. நாங்க பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க எல்லாம் தலை குனிஞ்சுதான் இருக்கணும். நீங்க நினைக்கிறது தப்பு மேடம். நாங்க தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா தலை குனிஞ்சு நிப்போம். அதே நீங்க தப்பு பண்ணிருந்தா தலை நிமிர்ந்துதான் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையே. அதனோட பெரிய மனசாட்சி எனக்கு தெரியல. நீங்க மட்டும் எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு மனசாட்சி தேவையில்ல. எங்களுக்கு மட்டும் மனசாட்சியா? அப்படிப்பட்ட மனசாட்சி எனக்கு தேவையில்லை. ஏய், அவகிட்ட போய் மனசாட்சி மட்டன் பேசிட்டு இருக்க. பொண்ணுங்க மனசால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம், உடலால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். மச்சான், பொண்ணுங்க புனிதமானவங்க தான், ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமாடா, நான் அப்படிதான். உணர்ச்சிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் தான். அதுல ஆண் வேற பெண் வேறன்னு இல்ல, எல்லாம் சரிசமம் தான். ஏய், என்னங்கடி ஆவுனா ஆணும் பொண்ணு ஒண்ணுதான், ஆணும் பொண்ணு ஒண்ணுதாங்கிறீங்க? வந்துட்டாங்க பெருசா தத்துவம் சொல்றதுக்கு. ஒரு நிமிஷம் பிரியா. சாரி பிரியா, தப்புங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனா அதுவே நிரந்தரம் இல்ல. நானும் தப்பு பண்ண இல்லைன்னு சொல்லல, ஆனா என் மனசுல நீதான் இருக்க பிரியா. எனக்காக நீ இருப்பியா? சாரி சக்தி, நீ எனக்கு ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். பட் என் லைஃபை டிசைட் பண்ண வேண்டியது என் பேரண்ட்ஸ். குட் பை. டேய், அவகிட்ட போய் அவளை லவ் பண்றதுக்கு ஒரு ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணிடலாம். அவங்களுக்கு அது வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க தன் பசிக்காக உடம்பு வைக்கிறாங்க, இவ டைம் பாஸ்க்காக சுத்துறவ. ச்சே, அவகிட்ட போய் கெஞ்சலாம். டேய், அவ சொல்றதாண்டா கரெக்ட். உன் ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணிக்காத. என்ன வெண்மதிய பார்த்தேன், வெள்ளி நட்சத்திரம் பார்த்தேன், தினம் முந்தன் மூகம் பார்க்கையில. வெண்மதிய பார்த்தேன், வெள்ளி நட்சத்திரம் பார்த்தேன், தினம் முந்தன் மூகம் பார்க்கையில. ஏனெல்லின மகளே, சுந்தர நிலவே, நெஞ்சினில் நீதானே வந்தது முதல் பெண்டுலம் போலே, உயிரினில் ஆடும் ஊஞ்சலும் நீதானே. பெண்மதிய பார்த்தேன், வெள்ளி நட்சத்திரம் பார்த்தேன், தினம் முந்தன் மூகம் பார்க்கையில. உன் மொழிய கேட்டேன், ஒரு காதல் பேத போட்டேன், அதை என்ன சொல்ல ஏது சொல்ல, அதை என்ன சொல்ல ஏது சொல்ல.
அதை என்ன சொல்ல ஏது சொல்ல மகளே சுந்தர நிலவே நெஞ்சினில் நீதானே வந்தது முதல் பெண்டுலம் போலே உயிரினில் ஆடும் ஊஞ்சலும் நீதானே சுவாசத்தால் பார்த்தேன் உன் வாசம் அள்ளி காற்றும் செல்ல நுரையீரல் வேர்க்க நீ என்னை கொன்றாய் ஏனோ விஷம் தின்று பார்த்தேன் விஷம் யாவும் என்னில் செத்து போக கடை கண்ணால் பார்த்தேன் நீ என்னை கொன்றாய் ஏனோ விரலாலே கிள்ளவே நீருக்கு காயம் இல்ல வலி தாங்கி கொள்ளவே உள்ளுக்குள் காதல் தந்தாய் என்ன சொல்ல ஏது சொல்ல அதை என்ன சொல்ல ஏது சொல்ல அதை என்ன சொல்ல ஏது சொல்ல மேலே காய்த்தேன் இது காதல் தானா கேள்வி கேட்டேன் மௌனத்தால் பெண்ணே நீ என்னை கொன்றாய் ஏனோ மனசெல்லாம் பூத்தேன் என் காதலுக்கு மாலை கோத்தேன் பிணமாலையாக்கி நீ என்னை கொன்றாய் ஏனோ தடை ஏது மின்றியே வானத்தில் தாவிச் சென்றேன் உடல் நீங்கி செல்லுதே என்னாவி மெல்ல மெல்ல என்ன சொல்ல ஏது சொல்ல அதை என்ன சொல்ல ஏது சொல்ல அதை என்ன சொல்ல ஏது சொல்ல இந்தாப்பா வாங்கிக்கடா எனக்கு வேணாண்டா ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? இதுக்குதான் அவதான்டா காரணம். அவ செத்த அன்னைக்கு அவளையும் கொண்டு இருக்கணும்டா. அதை செய்யாம விட்டதுதான்டா தப்பு. இல்லடா, நாம தப்பு பண்ணல. நாம அவளை கொல்றது உறுதி. இன்னைக்கு சக்தி, நாளைக்கு அவன மாதிரி எத்தனை பேரும். அவளை நாம உயிரோட விடக்கூடாதுடா. ஆமாடா, அவளை நினைச்சு வெளிய வேதனையில இருக்கிறத விட அவளை கொன்னுட்டு ஜெயில சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவளை நாம எப்படிடா வரவழைக்கிறது? நல்லவங்களை ஏமாத்துறது தானே கஷ்டம். அவளை மாதிரி ஃப்ராடுங்களை வர வைக்கிறது ரொம்ப ஈஸி. அவ கண்டிப்பா வருவா. இளம்பெண் கொலை, 2 வாலிபர்கள் கைது. சார்,
என் கூட கோர்ட் வர கொஞ்சம் வர முடியுமா சார்? கண்டிப்பா. எனக்கு ஒரு அக்கா இருந்து அவளுக்கு ஒரு 3 பசங்க இருந்தா கூட வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அந்த பேருவை நீ எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாலும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாருவோ. பொண்ணுகளை பார்த்து சொல்லி விடுவாருவோ. அது வயசு கொள்ளாருன்னு நானும் பெருசா எடுத்துக்கிட மாட்டேன். மனசால கூட ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாருவோ. அந்த பேரோட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாருவோ. என்னால நம்பவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இந்த பாவி மாவளம் இந்த பேரோட நல்ல ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கான். அதான் அப்பாவே இருந்த பசங்க கூட ஆவேசமாகி இப்படி ஒரு செயல் செஞ்சிருக்கானுவா. எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் சுப்ரீம் கோர்ட் போயாவது பேரோட காப்பாற்றி தீர்வேன். சந்துரு வகைரா, சந்துரு வகைரா, சந்துரு வகைரா. கடந்த 28ஆம் தேதி சரியாக மாலை 5:25 மணி அளவில் பல்லாவரம் குளத்துமேடு என்னும் இடத்தில் பிரியா என்ற பெண்ணை நீங்கள் இருவரும் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக S5 காவல் நிலைய போலீஸ்காரர்களால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கேஸ் விஷயமா ரஞ்சித்ங்கிற நபர் சரணடைய வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கூண்டில் ஏறி சொல்லுங்க. ஏன் பிரியா உனக்கு என்ன பிடிக்கல? உன் மேல உயிரே வச்சிருந்தனே, நீயும் என்னை எப்படி எல்லாம் நேசிச்ச. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்றல, போன் பண்ணா கூட கட் பண்ற. ஏன் பிரியா சொல்லு, புதுசு புதுசா பசங்க வச்சோன்ன நான் உனக்கு பல்ஸ் ஆயிட்டனா? சொல்லு சொல்லுடி, நான் உனக்கு காலிச்ச தப்பா? வேண்டாம் ரஞ்சித், என்னை விட்டுடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டியது இருக்கும். ஓடி போ. என்ன மிரட்டுறியா? காதல் முற்றி மட்டும் என் பின்னாடி சுத்தின பாரு, அப்ப சொல்லிருக்கணும். இத நான் உன்னை பின்னாடி சுத்தல, நீ தான் பின்னாடி சுத்தின. ஆமாண்டி சுத்தின. இத நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே பிடிக்கலன்னு. அப்ப பிடிச்சிருந்தது இப்ப பிடிக்கல. ஆமாண்டி, அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாத்தியா? அன்னைக்கே உன்னை போட்டு கீச்சிருக்கணும்டி. அத செய்யா முட்டம் பாத்தியா? அதான் என்ன உனக்கு பிடிக்காம போச்சு. This is too much ரஞ்சித். இதுக்கு மேல நீ என்ன போக விடலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். போலீஸ் போலீஸ் போலீஸ். எனக்கு உடம்பு தாண்டி வலிக்குது, எனக்கு என் மனசே வலிக்குது. எழுந்துரு, போய் சொல்லு. எழுந்துரு, போய் சொல்றேன்ல, போய் சொல்லு. தப்பு பண்ணிட்டேன் ரஞ்சித், என்ன விட்டுடு ப்ளீஸ். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுடு. என்ன மன்னிச்சிடு. உன்னை காதலிக்கிறேன். சொல்றா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். போய் சொல்றா, லவ் பண்றேன்னு போய் சொல்லு. செத்து போடி. ஐயோ ஐயோ ஐயோ, காதலிச்ச என்னையே கொலை பண்ண வச்சிட்டேடி.
இந்த வழக்கின் விசாரணையை தீர விசாரித்து 7 நாட்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எத்தனை நாளா நாங்க 3 பேரா இருந்தோம், ஆனா இப்ப 2 பேரா இருக்கோம். இனிமே நம்ம 3 பேரா இருப்போம்.